சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் வெளிவந்த கேம் சேஞ்சர் படத்தை பற்றி பார்க்கலாம். ராம் சரண், அஞ்சலி, கியாரா அத்வானி, சூர்யா, ஜெயராம், சுனில் ஆகியோர் நடிப்பில் தமன் அவர்களோட இசையில் சங்கர் அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் கேம் சேஞ்சர். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, படத்தோட ஹீரோவான ராம் சரண் அவர்கள் ஐஏஎஸ் ஆகியிருக்காரு. அதே நேரத்தில் அண்ணன் எப்போ போவோம், திண்ணை எப்போ காலி ஆகுன்ற மாதிரி, முதல்வர் எப்போ சாவார், நம்ம எப்போ முதல்வர் ஆகுறது அப்படின்ற மாதிரி முதல்வர்களோட பிள்ளைகளாக இருக்கக்கூடிய சூர்யாவும் ஜெயராமும் போட்டி போட்டு காத்துட்ருக்காங்க. ஒரு சூழலில் சூர்யாவே தான் அப்பாவை முதல்வராக இருக்கக்கூடிய அப்பாவை போட்டு தள்ளிட்டு தான் முதல்வராக முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அந்த முதல்வர் தான் இறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கடுத்து யார் முதல்வராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துறாரு. அவர் யாரை சொன்னார் அப்படின்னா, படத்தோட ஹீரோவான ஐஏஎஸ்ஸாக இருக்கக்கூடிய ராம் சரண் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துறாரு. அந்த முதல்வர் எதுக்கு ஐஏஎஸ் இருக்கக்கூடிய ராம் சரண் அவர்களை முதல்வர் வேட்பாளராக சொல்லிட்டு இறந்தார் அப்படின்றதும், அப்படி சொல்லிட்டு போனாலும் ராம் சரண் அவர்களை சூர்யா அவர்கள் முதல்வராக விட்டாரா இல்லை அவர் முதல்வர் ஆனாரா அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. மொத்தத்தில் படமாக எப்படி இருக்குது அப்படின்னா, எனக்கு படம் ஃபஸ்ட் ஹாஃப் வரையுமே கொஞ்சம் சுமாராக இருக்கிறதா தான் நான் ஃபீல் பண்ணுறேன். செகண்ட் ஹாஃப் நல்லா சிறப்பாக நல்லா இருக்கிற மாதிரியே தான் நான் ஃபீல் பண்ணுறேன். செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் வரக்கூடிய எல்லாமே ஓரளவுக்கு ரசிக்க இருந்தது. ராம் சரண் அவர்களோட நடிப்பு, அஞ்சலி கதாபாத்திரம் ராம் சரணோட செகண்ட் ஹாஃபில் ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய ராம் சரணோட ஒய்ஃபாக அஞ்சலி கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. அவங்க அந்த கேரக்டரும் கொஞ்சம் மனசு அளிக்கிற மாதிரி நல்லாவே இருந்தது. செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய பாடலும் மனசு அளிக்கிற மாதிரி நல்லா இருந்தது. அந்த படம் முதல் மாதிரி ஒரு அரசியல் படமாக எடுக்க தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. அது செகண்ட் ஹாஃபில் தான் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதில் பணமில்லா அரசியல் அப்படின்ற ஒரு தத்துவத்தை மையமாக வச்சு கமர்ஷியலாக பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த படத்தை ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபுக்காக இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.